This video is purely for internal training purpose. ஒரு பெண் என்பவள் ஒரு முழு வட்டமாக திகழ்கிறாள். அவளுக்குள் உருவாக்க, வளர்க்க மற்றும் மாற்றும் சக்தி உள்ளது. பெண்கள் ஒரு நாளில் பல பாத்திரங்களை சிரமம் இன்றி வழங்குவதில் பெயர் பெற்றவர்கள். அவர்கள் ஒவ்வொரு சமூகத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறார்கள். உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் முதன்மை பராமரிப்பாளர்களாக திகழ்கிறார்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்காமல் பெண்கள் பலவிதமான பாத்திரங்களை வகிக்கிறார்கள். ஒரு பெண் என்பவள் அக்கறையுள்ள தாய், அன்பான மகள், இனிமையான சகோதரி, அன்பான மனைவி, திறமையான சக ஊழியர் மற்றும் வலிமையின் ஆதாரம். எனவே ஓர் ஆரோக்கியமான பெண் என்பவள் மகிழ்ச்சியான பெண்ணும் கூட. மகிழ்ச்சியான பெண் மகிழ்ச்சியான குடும்பத்தையும் ஆரோக்கியமான சமுதாயத்தையும் உருவாக்குகிறாள். ஆனால் பெண்களின் மறுபுறம் என்னவென்றால், அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் மற்றும் மோசமான ஆரோக்கிய விளைவுகளை சந்திக்கிறார்கள். இதனால் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் மட்டுமல்ல, அவர்களின் மொத்த குடும்பத்தினர்களும் கூட. பெண்களின் ஆரோக்கிய குறைவு என்பது குடும்ப பொருளாதாரத்தையும் பாதிக்கிறது. சமீப காலங்களில் பெண்களின் ஆரோக்கியம் குறித்த கவலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இது கவலைக்குரிய விஷயம் மட்டுமல்லாமல் உடனடி கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. இன்று பெண்களின் உடல்நிலை குறித்த கவலை பல மடங்கு அதிகரித்திருப்பது ஏன் தெரியுமா? உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய அறிக்கையின்படி 12 பெண்களில் ஒரு பெண் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தில் இருக்கிறாள். பெண்களுக்கு பொதுவாக தாக்கும் புற்றுநோய் வகைகள் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆகும். இவ்விரு புற்றுநோய்களின் சிகிச்சையானது வலி மிகுந்த சிகிச்சைகள் மட்டுமல்லாமல் விலை மிகையான சிகிச்சையும் கூட. புற்றுநோய்களின் தாக்கங்கள் மட்டுமல்லாமல் மாதவிடாய் சுழற்சியின் போது பெண்களுக்கு தசைப்பிடிப்பு, தசை நோய், சோர்வு மற்றும் உடல் வலி, அடிக்கடி மனநிலை மாற்றங்கள் போன்றவையும் ஏற்படுகின்றது. உலக அளவில் கர்ப்பம் மற்றும் பிரசவம் தொடர்பான காரணங்களால் ஒவ்வொரு நாளும் சுமார் 800 பெண்கள் இறக்கின்றனர். இதில் 20% பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். தொற்றா நோய்களான மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் சுவாச நோய்கள் இந்தியாவில் பெண்களின் இறப்புக்கான முதல் 10 காரணங்களில் இடம்பெறுகின்றன. இது மட்டுமா, இந்தியாவில் பெண்களிடையே இரத்த சோகை சுமை பரவலாக உள்ளது. 2016 NFHS 4 அறிக்கையின்படி 53.1% கர்ப்பிணி இல்லாத பெண்களும் 50.3% கர்ப்பிணி பெண்களும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இன்றைய பெண்கள் மனநல பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறார்கள். இவற்றுள் மனச்சோர்வு, பதட்டம், தூக்கமின்மை போன்றவற்றின் அபாயத்தில் உள்ளனர். பெண்கள் முன் எப்போதையும் விட பரபரப்பான வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆனால் இதில் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் தங்களை தாங்களே நழுவ விடுவதற்கான போக்கை கொண்டுள்ளனர். இருப்பினும் இந்திய பெண்கள் தங்களை தாங்களே முதன்மைப்படுத்தி தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. மிக சரியான தடுப்பு உத்தியை கடைபிடிப்பதே இன்றைய காலத்தின் தேவையாக உள்ளது. தடுப்பு என்பது ஆரம்பகால நோய் அறிதல், சரியான நேரத்தில் பயனுள்ள சிகிச்சை மற்றும் மருத்துவ அவசர நிலையின் போது நிதி ரீதியாக பாதுகாக்கப்படுவதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தில் முதலீடு செய்கிறீர்கள். உங்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் தேவையான நேரத்தையும் நிதியையும் முதலீடு செய்வதன் மூலம் உங்களை சார்ந்திருப்பவர்களை சிறப்பாகவும் அக்கறையுடனும் கவனித்துக் கொள்ள முடியும். எனவே பெண்களின் உடல்நலம் மற்றும் பெண்களின் உடல்நல காப்பீடு பற்றி தீவிரமான உரையாடல்களை தொடங்குவதற்கும் பெண்கள் தங்களை முதன்மைப்படுத்துவதற்கும் தகுந்த நேரம் இது. வாருங்கள், இப்பொழுது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸின் மகளிர் பராமரிப்பு காப்பீடு மூலம் மருத்துவ சிகிச்சைகளை எந்த ஒரு சவாலின்றி அணுகுங்கள்.